வணக்கம் நண்பர்களே, நம்ம ஆல்ரெடி பார்த்து மான்ஹவா ஓட நெக்ஸ்ட் பார்ட்டு தான் பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த பணக்காரன் முன்னாள் மனைவி அடையிறது மட்டும் இல்லாம அந்த ஹீரோவை என் கால்ல விழுந்து கெஞ்ச வைக்காம விடமாட்டேன் அப்படின்னு கர்வத்தோட நினைக்கிறான். கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய ஹோட்டல் செயின் ஓனர் வர்றாரு. அவரும் இந்த ஹீரோவோட வாழ்க்கையையே நாசம் பண்ணிருவேன்னு சபதம் எடுக்கிறாரு. கூடவே டெலிவரி கம்பெனி முதலாளி மகனும் சேர்ந்துக்கிட்டு ஈச்சேன் இனிமேல் எங்கேயும் டெலிவரி வேலையே செய்ய முடியாதபடி பண்ணிடுறேன்னு சொல்றான். அப்புறம் ஒரு கரோக்கி கிளப்பும் இவங்களோட சேர்ந்துக்குறாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, வேற யாராவது பேசணுமா? இல்ல வேற எந்த துறையில இருக்கறவங்க என்னை மிரட்டப் போறீங்க? அப்படின்னு நக்கலா கேக்குறான். ஹீரோ நல்லா சண்டை போடுவான்ற விஷயம் அவன் சொந்தக்காரப் பையனுக்கு தெரியுது. அதனால அவன், நம்ம ஒரு பெரிய பாடிகார்டை வச்சு இவன் வழியை மறிக்கலாம்னு ஐடியா கொடுக்குறான். ஆனா அங்க வந்திருந்த மத்தவங்க, இந்த ஊர்ல இருக்க எல்லா பணக்காரங்களையும் தெரிஞ்சு வச்சிக்கிறது கஷ்டம், அதனால எதுவும் நடக்கலாம்னு பேசிக்கிறாங்க. திடீர்னு ஒரு பொண்ணு இந்த சத்தத்தை கேட்டு சிரிக்கிற சத்தம் கேக்குது. எல்லாரும் அந்த பக்கம் திரும்புறாங்க. அங்க ஒரு சோபால சிவப்பு நிற டிரஸ் போட்டுக்கிட்டு ஒரு அழகான பொண்ணு உட்கார்ந்திருக்கா. அவ எப்ப உள்ள வந்தான்னு யாருக்குமே தெரியல. ஷாஜியோட அப்பா பதறிப்போய், தலைவர் கூன், சேர்மன் கூன், எங்களை மன்னிச்சிருங்க, உங்களை நாங்க கவனிக்காம விட்டுட்டோம்னு சொல்லி மரியாதையா வரவேற்கிறாரு. ஆனா அந்த மகன் இருக்கானே, அவனுக்கு அவ யாருன்னே தெரியல. அவளோட அழகை பார்த்துட்டு, யாருடா இந்த அழகான பொண்ணு? எனக்கு அறிமுகப்படுத்தி வைங்கன்னு பக்கத்துல இருக்கவன்கிட்ட கேக்குறான். அதை கேட்ட உடனே அந்த மனுஷன் மனசுக்குள்ள, இவன் எவ்வளவு பெரிய முட்டாளாயிருந்தா இவளை தெரியாம இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு, அவங்க சாதாரணமானவங்க கிடையாது, ஹுவா சிங் குரூப்போட ஹுவா சிங் குரூப் தலைவி அப்படின்னு உண்மையைச் சொல்றான். அவ பேர்தான் குன் ஹோங்யான். ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தோட பவர்ஃபுல் துணைத் தலைவி, வைஸ் பிரசிடென்ட் அவதான். அந்த கம்பெனியோட மெயின் சேர்மன் யாருன்னு யாருக்குமே தெரியாது. அதனால மொத்த அதிகாரமும் இவ கையில தான் இருக்கு. பல கோடி ரூபாய் டீல்களை எல்லாம் இவதான் முடிச்சு வைப்பா. நம்ம ஹீரோ இதை பார்த்து ஷாக் ஆகுறான். என்னது, இவ என்னோட கம்பெனியோட வைஸ் பிரசிடென்டா அப்படின்னு தனக்குள்ள நினைச்சுக்கிறான். ஜியாயோவோட அப்பா அவளை புகழ்ந்து தள்ளுறாரு. இந்த ஊர்ல இருக்க எல்லா பணக்காரங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறது இவ ஒருத்திதான் அப்படின்னு சொல்றாரு. அங்க இருந்த இன்னொருத்தன், ஆமா, இவ அழகுக்கு இந்த ஊர்ல இருக்க எல்லா பணக்காரங்களும் இவ பின்னாடிதான் அலையுறாங்கன்னு ஐஸ் வைக்கிறான். அதைக் கேட்ட அந்த பொண்ணு, ஓ, அப்போ எனக்கு எல்லா பணக்காரங்களோடவும் தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்களா அப்படின்னு நக்கலா கேக்குறா. உடனே அவன் பயந்து போய் மன்னிப்பு கேக்குறான். ஆனா மனசுக்குள்ள, இவ்வளவு அழகான பொண்ணு தப்பான வழி இல்லாம எப்படி இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியும் அப்படின்னு கேவலமா நினைக்கிறான். அப்புறம் அவகிட்ட போயிட்டு, நாங்க 70 மில்லியன் தர்றோம், அதுக்கு பதிலா இந்த ஹீரோவை ஒழிக்க எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு டீல் பேசுறான். தலைவர் குன் ஹோங்யான் எதையும் பேசாம ரொம்ப கூலா தன்னோட பேக்ல இருந்து ஒரு சிகரெட்டை எடுக்குறா. அவ்வளவுதான். அங்க இருந்த அத்தனை பணக்காரங்களும் போட்டி போட்டுக்கிட்டு அவங்க வச்சிருக்க காஸ்ட்லியான லைட்டரை எடுத்துட்டு ஓடி வர்றாங்க. ஆனா அவங்க யாரையுமே கண்டுக்கல. ரொம்ப ஸ்டைலா நம்ம ஹீரோவை கூப்பிடுறா. ஹீரோ, எதுக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னு கேக்குறான். அவ நக்கலா சிரிச்சுக்கிட்டே, எனக்கு சிகரெட்டை பற்றவை, லைட் இட் அப் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்றா. இதை பார்த்துட்டு அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் செம ஷாக். இவ்வளவு பெரிய இடத்துல இருக்கவ இந்த அற்பமான டெலிவரி பாய்கிட்ட போய் கேக்குறாளேன்னு வயிறு எரியுறாங்க.
ஆனா நம்ம ஹீரோ அதைவிட ஒரு படி மேல போய் என்கிட்ட லைட்டர் கிடையாது அப்படின்னு ரொம்ப அலட்சியமா சொல்றான். ஊரே தேவதையா பாக்குற ஒரு பொண்ணை இவன் இப்படி மதிக்காம பேசுறதை பார்த்துட்டு அங்க இருந்த ஜால்ரா கூட்டமெல்லாம் ஹீரோ மேல செம கடுப்பாகுறாங்க. ஆனா அந்த பொண்ணு கோவப்படல. அவளோட ஹை ஹீல்ஸ் சத்தம் டக் டக்னு கேக்குற மாதிரி கெத்தா ஹீரோவை நோக்கி நடந்து வர்றா. அவன்கிட்ட வந்து உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறா. ஹீரோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி எந்த பேருன்னு கேக்குறான். அங்கே இருந்த ஒருத்தன் ஹீரோவை பார்த்து அறிவில்லாம பேசாத, மரியாதையா நடந்துக்கோ அப்படின்னு கத்துறான். ஆனா அந்தப் பெண் குன் ஹோங்யான் அவனை அமைதியா இருக்கும்படி சைகை காட்டுறா. அவ ஹீரோவுக்கு ரொம்ப நெருக்கமா வந்து நம்ம கம்பெனியோட புது சேர்மனோட குடும்பப் பெயரும் உன் பெயரும் ஏ ஒன்னா இருக்கு, அதனால உனக்கு ஒரு சான்ஸ் தர்றேன் அப்படின்னு சொல்றா. அவன் காதுகிட்ட மெதுவா கிசுகிசுத்து அவனை புகழ்ந்து பேசி, நீ எனக்கு பர்சனல் பாடிகார்ட் வேலைக்கு வர்றியா அப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுக்குறா. இதை பார்த்து அங்கிருந்த மத்த பொண்ணுங்க எல்லாம் ஏன் இவனை பாதுகாக்குறா, ஒருவேளை இவளுக்கு இவனை பிடிச்சிருக்கோ அப்படின்னு ஆச்சரியமா பேசிக்கிறாங்க. தூரத்தில் இருந்து இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அவனோட முன்னாள் மனைவிக்கு ஒண்ணுமே புரியல. இந்த பவர்ஃபுல் லேடிக்கு இவன் மேல ஏன் இவ்வளவு அக்கறை அப்படின்னு குழம்பி போறா. அப்போ அங்கிருந்த ஒருத்தன் அந்த புது சேர்மனோட முழு பெயர் என்ன அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த பெண் எங்க பாசை பத்தி மத்தவங்க தெரிஞ்சுக்கிறதை அவர் விரும்பல, உண்மையைச் சொல்லப் போனா எனக்கே அவரோட முழு பெயர் தெரியாது அப்படின்னு ஷாக் கொடுக்குறா. இதை கேட்ட உடனே ஹீரோவுக்கு ஒன்னும் புரிஞ்சுடுச்சு. இவளுக்கு நான் யாருன்னே தெரியல போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவ, நீ இப்போ மண்டியிட்டு இந்த வேன் குடும்பத்துக்கிட்ட ஒவ்வொருத்தரா மன்னிப்பு கேட்கணும். அப்படி செஞ்சா நான் உன்னை மன்னிச்சு வருஷத்துக்கு 2 லட்சம் சம்பளத்துல என் பாடிகார்டா வேலைக்கு எடுத்துப்பேன் அப்படின்னு ஒரு நிபந்தனை போடுறா. முன்னாள் மனைவி தன் பாட்டியிடம் போய் இந்த வைஸ் பிரசிடென்ட் நமக்கு எதிரா செயல்படுறா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றா. ஆனா அந்த பாட்டிக்கு ஒரு விஷயம் புரியுது. அந்த பெண் ரொம்ப புத்திசாலி, அதனாலதான் சின்ன வயசுலயே இந்த நிலைமைக்கு வந்திருக்கா. அந்த பாட்டி இவ யாரையும் காயப்படுத்தாமலே எந்த ஆணையுமே தன் வசப்படுத்திருவா அப்படின்னு புரிஞ்சிக்கிறாங்க. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது. எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஹீரோ அந்த பெண் கொடுத்து பெரிய ஆவரை அலட்சியமா வேணாம்னு மறுத்துடுறான். ஒரு காலத்துல தன் புருஷனா இருந்தவனுக்கு இவ்வளவு தைரியமா அப்படின்னு அவனோடு முன்னாள் மனைவி அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறா. அந்த வைஸ் பிரசிடென்ட் பொண்ணுக்கு தன் காதுகளையே நம்ப முடியல. நீ என்ன சொன்ன, இன்னொரு தடவை சொல்லு. ஹீரோ பார்த்து கத்துறா. ஹீரோவோட பார்வையில எந்த பயமும் இல்ல, ஒரு சின்ன தயக்கமும் இல்ல. எல்லாரும் முன்னாடியும் அவளுக்கு பதில் சொல்ல தயாராகிறான். அவன் அப்படியே மெதுவா குனிஞ்சு அவளோட காதுகிட்ட போயி, நீ சொன்ன அந்த அவமானமான ஐடியாவை நான் ஏத்துக்க முடியாது, இதை நான் உறுதியா சொல்லிக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் சொல்றான். அவன் அவ்வளவு பக்கத்துல வந்து பேசினதும் அவனோட அந்த திடீர் ஸ்பரிசமும் டச் அந்த பவர்ஃபுல் பெண்ணை ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சு போக வச்சிருது. அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்ப சங்கடமா ஆக்வர்ட் போயிடுது. இதைப் பார்த்து உடனே அங்கிருந்த ஒருத்தன், ஏய், என்ன தைரியம் இருந்தா அவங்ககிட்ட இவ்வளவு நெருக்கமா வருவ அப்படின்னு ஹீரோவை பார்த்து கத்துறான். அதுக்கு ஹீரோ ரொம்ப கூலா, நான் சொன்னது அவங்களுக்கு தெளிவா கேட்கணும்ல, அதுக்காகத்தான் பக்கத்துல போனேன் அப்படின்னு ஒரு நக்கலான பதில் சொல்லி தன்னை தற்காத்துக்கிறான். அந்த பொண்ணுக்கு செம கோபம் வருது. இந்த மருமகனுக்கு எது நல்லதுன்னு தெரியலையே, இவனுக்கு இவ்வளவு தைரியம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறா. அப்படியே அந்த குடும்பத் தலைவி பக்கம் திரும்பி, இசென் வாழ்க்கையை அழிக்க நான் உங்க குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு அறிவிக்கிறா.
இதை கேட்டு அங்கிருந்த கெஸ்ட் எல்லாம் செமையா கொண்டாடுறாங்க. அவனோட முன்னாள் மனைவி, இனிமே இந்த ஊர்ல நீ பொழைக்கவே முடியாதுன்னு அவனை பார்த்து நக்கலா சொல்றா. அப்போ அந்த பையன், இது உன்னோட முடிவா இல்ல ஹுவாசிங் குரூப்போட முடிவா?ன்னு கேக்குறான். அதுக்கு அவ, நான் 2 பேரோட சார்பாத்தான் பேசுறேன்னு கேட்டா சொல்றா. ஆனா நம்ம ஹீரோ விடாம, நீ வெறும் வைஸ் பிரசிடென்ட், துணைத் தலைவர் தான், கம்பெனி முழுக்க பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறான். சுத்தி இருந்தவங்களும், ஆமா அவன் சொல்றது கரெக்ட் தான், அந்த மர்மமான தலைவருக்கு பதிலா இவ எப்படி பேசலாம்னு கிசுகிசுக்குறாங்க. கடுப்பான அந்த பொண்ணு, உண்மையைச் சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டு, அந்த புதுத் தலைவர் வேற யாரும் இல்ல, அவரோட லவ்வர்தான் நானு அப்படின்னு அடிச்சு விடுறா. இதைக் கேட்டு நம்ம ஹீரோவுக்கு தூக்கி வாரி போடுது. எப்போடா நான் இவளுக்கு லவ்வர் ஆனேன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். கூட்டம் அப்படியே நம்பிடுச்சு. இவ்வளவு பெரிய இடத்துல இருக்க பொண்ணுக்கு ஒரு சேர்மன் தான் கரெக்டான ஜோடி அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஷாஜியோட அப்பா பயங்கர சந்தோஷத்துல, இப்போதான் மேட்டர் புரியுது, இனிமே அந்த 70 மில்லியன் டீல் கன்பார்ம்னு துள்ளுறாரு. கடைசியா அந்த பொண்ணு ஒரு பிட்டை போடுறா. எங்க பாஸ்க்கு பர்சனல் விஷயங்களை வெளியில சொல்றது பிடிக்காது, அதனால இதை ஒரு ரகசியமாவே வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு போடு போடுறா. ஹீரோ இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்லையே, செமையா கதை கட்டுறா. அப்புறம் பொய் தெரிஞ்சுடக் கூடாதுன்னு ஒரு சாக்கு போக்கையும் கரெக்டா சொல்லிடுறா அப்படின்னு நினைச்சுக்கிறான். ஹீரோ நக்கலா சிரிக்கிறதை பார்த்து அந்த பவர்ஃபுல் லேடிக்கு செமக்காண்டு ஆகுது. எதுக்குடா சிரிக்கிற அப்படின்னு முறைச்சுக்கிட்டு கேக்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ, அந்த சேர்மன் ஒரு சூப்பரான ஆளுன்னு கேள்விப்பட்டேன், ஆனா உன்னை பார்த்தா அவருக்கு ஏத்த அழகு உன்கிட்ட இல்லையே அப்படின்னு அவ மூஞ்சுக்கு முன்னாடியே அடிச்சு விடுறான். அவ அப்படியே ஷாக் ஆகி, நிலைமையை சமாளிக்க இன்னும் பெரிய பொய்யைச் சொல்றா. நாங்க 2 பேரும் ஒருத்தரையொருத்தர் உயிரையே வச்சிருக்கோம், என்னை அவுட்டிங் கூட்டிட்டு போக அவர் ஒரு தீவையே ஐலண்ட் வாடகைக்கு எடுத்திருக்காரு அப்படின்னு ரீல் விடுறா. இதைக் கேட்ட ஹீரோவுக்கு, இவ ஒரு பொய்யன், இவகிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுது. உடனே அவன் தன் முன்னாள் மனைவி பக்கம் திரும்பி, சரி வா, அந்த விவாகரத்து வேலைகளை முடிப்போம் அப்படின்னு கூப்பிடுறான். அவளும் ஓகே சொல்றா. ஆனா அந்த வில்லன் சொந்தக்கார பையன் குறுக்க வந்து, எங்கடா போற, இந்த ஊரை விட்டே உன்னை துரத்தப் போறோம், அதுக்கு முன்னாடி இங்கேயே உட்கார்ந்து வயிறார சாப்பிட்டு போ அப்படின்னு கிண்டல் பண்றான். அங்க இருந்த டெலிவரி கம்பெனி ஓனர் மகன் ஹீரோவை பத்தி கேவலமா பேசி அசிங்கப்படுத்துறான். ஹீரோவோட பார்வை இப்போ அப்படியே மாறுது. இந்த டெலிவரி கம்பெனி ஓனர் மகனுக்கு இன்னைக்கு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு முடிவு பண்றான். அப்படியே அசால்ட்டா தன் போனை எடுத்து தன்னோட ஆள் ஒருத்தனுக்கு போன் போடுறான். எக்ஸுவேன் டெலிவரி சிஇஓ பேர் என்ன அப்படின்னு கேக்குறான். அப்புறம் அந்த ஆளுக்கே போன் பண்ணி, அந்த யங்சிங் ஏஜென்சி கான்ட்ராக்டை இப்பவே கேன்சல் பண்ணு அப்படின்னு ஒரு அதிரடி உத்தரவை போடுறான். நம்ம ஹீரோ போன்ல பேசுறதை பார்த்துட்டு அந்த ஹால்ல இருக்க எல்லாருக்கும் ஒரே குழப்பம். போனோட மறுமுனையில இருந்த அந்த அதிகாரி, சரிங்க பாஸ், அந்த ஆளோட சொத்து மதிப்பு 50 பில்லியன், நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம் அப்படின்னு உறுதி தர்றான். ஹீரோவும் ரொம்ப கூலா, சரி, அந்தவை அப்புறமா பாத்துக்கலாம், இப்போ நான் சொன்ன வேலையை முடிங்கன்னு சொல்லிட்டு போனை வைக்கிறான். அந்த இடமே அப்படியே மயான அமைதி ஆயிடுச்சு. எல்லாரும் ஹீரோவையே உத்து பாக்குறாங்க. அப்போ அந்த வில்லன் சொந்தக்கார பையன் சிரிச்சுக்கிட்டே, ஏய், என்ன நடிப்புடா இது, ஒரு ஏஜென்சியோட கான்ட்ராக்டை ரத்து பண்ற அளவுக்கு நீ என்ன பெரிய ஆளா அப்படின்னு கேலி பண்றான். மகுனும் மகுன் சேர்ந்துக்கிட்டு, ஏண்டா, சீன் போடுறதுக்கும் ஒரு நேரம் காலம் இல்லையா, யாரை மிரட்டப் பாக்குற அப்படின்னு நக்கலா பேசுறான். ஆனா அந்த பெண், தலைவர் கூன் மட்டும் எதுவுமே பேசாம
ரொம்ப சீரியஸா ஹீரோவை கவனிச்சுட்டு இருக்கா. சரியா அந்த நேரத்துல டெலிவரி கம்பெனி ஓனர் மகன் போன் அடிக்குது. போன்ல பேசுறவங்களுமே உங்களோட கம்பெனியோட இருந்திருக்கும் கான்ட்ராக்ட் நாங்க கேன்சல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிராங்க. அவ்வளவுதான். அந்த செய்தியை கேட்டு உடனே டெலிவரி கம்பெனி ஓனர் மகன் முகம் அப்படியே பேயடிச்ச மாதிரி வெளிறிப் போயிடுச்சு. தான் கேட்டது நிஜம்தானான்னு தெரியாம கையும் ஓடாம காலம் ஓடாம அங்கேயே உறைஞ்சு போய் நிக்கிறான். அதை பார்த்த சொந்தக்காரங்களை ஒருத்தனுமே என்னாச்சுங்கிறா மாதிரி டெலிவரி கம்பெனி ஓனரோட மகன்கிட்ட கேட்க அதுக்கு அவனுமே ஒன்னும் இல்லங்குற மாதிரி சமாளிச்சுக்கிட்டே அழுதுகிட்டே அவன் கையில இருக்கிற ஒயினை வந்து குடிக்கிறான். அப்புறம் பிரசிடென்ட் கூன், எதுக்கு நீங்க அழுறீங்கன்னு கேக்குறா. அதுக்கு அவன், அந்த ட்ரிங்க் தொண்டையை அப்படியே சுடுதுன்னு போய் சொல்றான். நம்ம ஹீரோ, இந்த நடிப்பெல்லாம் போதும் நிறுத்து. உன்னோட பவர் எல்லாம் கட் பண்ணிட்டாங்களே, அந்த உண்மையை எல்லார்கிட்டயும் சொல்லுன்னு அவனுக்கு சவால் விடுறான். இதை கேட்டு செம காண்டான அந்த ஆளு, அது உண்மையாகவே இருந்தாலும் உன்ன மாதிரி ஒரு லாயக்கில்லாத குப்பையால அதெல்லாம் நடந்திருக்காதுன்னு கத்துறான். ஹீரோ ஒரு நக்கலான சிரிப்போட, எனக்கு புதுசா ஒரு எதிரியை உருவாக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியா டீயை குடிக்கிறான். ஷாஜியோட அப்பா ஹீரோவை திட்டுறாரு. ஆனா வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாம் நிஜமாவே இந்த தம்பிதான் இதை செஞ்சிருப்பானோன்னு யோசிக்குறாங்க. பயந்து போன அவங்க, ஒருவேளை இதெல்லாம் உண்மையா இருந்தா என்ன ஆகுமோன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரசிடென்டும் இதையெல்லாம் கேட்டுட்டுதான் இருக்காரு. அப்போ ஜியாவோவோட அம்மா, என் மருமகன் ஒரு லாயக்கில்லாதவன், அவன் ஏதோ கிராமத்துல இருந்து வந்தவன், அவனுக்கு பெரிய ஆளுங்க யாரையும் தெரியாதுன்னு எல்லார்கிட்டையும் அடிச்சுச் சொல்றாங்க. அதுக்கு ஒரு கெஸ்ட், ஆமா, இவனுக்கு அவ்வளவு பவர் இருந்திருந்தா 3 வருஷமா ஒரு நாயை விட மோசமா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்திருப்பானான்னு கேக்குறாரு. இதை கேட்டதும் பாட்டியும் மத்த சொந்தக்காரங்களும், இதெல்லாம் சும்மா லூசுத்தனமான பேச்சுன்னு ஒத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி ஆளுங்க டெலிவரி கம்பெனி ஓனரோட மகனை வெளியே இழுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்பவும் அவன், நான் எவ்வளவு காஸ்ட்லியான வைன் பாட்டில் கிஃப்டா கொண்டு வந்தேன் தெரியுமா?ன்னு புலம்பிக்கிட்டே போறான். இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் வாங் குடும்பத்து ஆளுங்க எவ்வளவு காசு மேலக்குறியா இருக்காங்கன்னும் தன் முன்னாள் மனைவி எதுக்காக தனக்கு துரோகம் பண்ணான்னும் நம்ம ஹீரோவுக்கு நல்லா புரிஞ்சிடுது. அப்போ அங்க ஒரு சமையல்காரர் வந்து, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, எல்லாரும் டைனிங் ஹாலுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. அந்த முன்னாள் மனைவி, பாட்டியோட ஃபங்க்ஷன் கெட்டுப் போயிடக்கூடாது, அதனால முதல்ல நாம சாப்பிடுவோம், டிவோர்ஸ் பத்தி அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்றா. சரின்னு அவ சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விவாகரத்து பேப்பரை வாங்கிக்கலாம்னு அவனும் முடிவு பண்றான். ஆனா அந்த குப்பையோட ஹீரோவோட ஸ்பூன் பட்டதுனால என் ஸ்பூன் அழுக்காயிடுச்சுன்னு ஒரு சொந்தக்கார பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்றா. நம்ம ஹீரோ அவ குடிக்கிற சூப்பை பார்த்துட்டு அது உடம்பு வளர்ச்சிக்காக போடப்பட்ட பப்பாளி சூப்னு தெரிஞ்சுக்கிறான். உடனே அவன், நீ இந்த சூப்பை குடிக்க வேணாம்னு சொல்றான். இதை கேட்டு கடுப்பான அந்த பொண்ணு, நீ எதுக்கு அப்படிச் சொல்ற?ன்னு கேக்குறா. அதுக்கு அவன், அதையெல்லாம் விடுன்னு சொல்லிட்டு அந்த சூப்பை குடிக்கிறான். ஆனா அந்த பொண்ணு, இவன் என்னை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டேங்கிறான்னு குறை சொல்றா. அப்புறம் பாட்டிகிட்ட போய், இவன் ஒரு பர்த்டே கிஃப்ட் கூட வாங்கிட்டு வரல, இவனை எதுக்கு இங்க சாப்பிட விடுறீங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்றாரு. குடும்பத்துல இருக்கிற அந்த பெரியவங்க, பாட்டி கொடுத்த வாக்கை எக்காரணத்தை கொண்டும் காப்பாத்தணும்னு சொல்றாங்க. ஆனா அந்த பேத்தி மட்டும் இவன் ஒரு கிஃப்ட் கூட வாங்கிட்டு வரலன்னு விடாம வற்புறுத்துறா. இந்த பாட்டி மட்டும் இல்லாம இருந்திருந்தா என் முயற்சி எப்போதோ தோல்வி அடைஞ்சிருக்கும்னு ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். அங்க அவனுக்கு அதுதான் கடைசி நாள்ங்கறதால பர்த்டே கொண்டாடுற அந்த பாட்டிக்கு ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணச் சொல்லி யாருக்கோ போன் பண்ணி கேக்குறான். அவன் பேசுறதை ஒட்டு கேட்டு அவனோட முன்னாள் மனைவி,
நீ அனுப்புற எந்த குப்பையையும் எங்க குடும்பத்துல யாரும் ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி கேலி பண்றா. தேவையில்லாம உன்னை நீயே அசிங்கப்படுத்திக்காத. வேற யாரையாவது வச்சு ஒரு உருப்படியான கிஃப்டை ரெடி பண்ணுன்னு மேலையும் சொல்றா. கிஃப்ட் வந்துருச்சா ன்னு போல கேக்குறான். இவனோட இந்த தைரியத்தை பார்த்து அந்த பொண்ணுக்கு செம கோபம் வருது. 10 நிமிஷம் கழிச்சு ஃபங்க்ஷன் நடக்கிற அந்த லக்ஸரி ஹோட்டல் வாசலுக்கு யூனிஃபார்ம் போட்டு ஒரு டெலிவரி மேன் வர்றான். செக்யூரிட்டி அவனை உள்ள விடாம தடுக்குறாரு. ஆனா அவன், நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கத்தான் வந்திருக்கேன்னு விளக்குறான். அந்த கிஃப்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஒண்ணுங்கறதால அந்த டெலிவரி மேன் யாருக்கு பிறந்த நாள்னு கேக்குறான். அப்போ அங்க வந்த அவனோட சொந்தக்காரங்க அதை பத்தி விசாரிக்கிறாங்க. அதுக்கு அந்த டெலிவரி மேன் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஓனர்தான் இந்த கிஃப்டை கொண்டு வந்து கொடுக்க எனக்கு காசு கொடுத்தாருன்னு சொல்றான். இதை கேட்டதும் அந்த கிஃப்ட் பார்ட்டிக்காகத்தான் வந்திருக்குன்னு ஷாஜி தப்பா நினைச்சுகிட்டு ஒரு சிரிப்போட அதை அப்படியே அவங்க கிட்ட கொடுன்னு அந்த ஆள்கிட்ட சொல்றான். அப்புறம் அந்த சொந்தக்காரர் தான் ஏதோ பெரிய ஆளுங்கிற மாதிரி கெத்தா அந்த பெட்டியை திறந்து பார்க்கிறாரு. ஆனா உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்து அடுத்த நிமிஷமே அவரோட மூஞ்சியே மாறிடுது. அந்த பரிசை பார்த்து அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாரு. அது ஒரு ஒளி வீசுற பனி ஐஸ் ஜேட் வளையல்னும் அதோட விலை குறைஞ்சது 10 மில்லியன் யுவான் இருக்கும்னும் சொல்றாரு. அங்க வந்திருந்த கெஸ்ல ஒருத்தர், இவ்வளவு விலை உயர்ந்து ஒரு பொருளை சாதாரண டெலிவரி மேன் மூலமா யார் அனுப்புவாங்க?ன்னு ஆச்சரியப்படுறாரு. இதையெல்லாம் கண்டுக்காம நம்ம ஹீரோ மட்டும் தன் டேபிள் அமைதியா சாப்பிட்டுக்கிட்டே இந்த ரகளை எல்லாத்தையும் தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். மத்த கெஸ்ட் எல்லாம், கிடைச்ச கிப்ட்லயே இதுதான் ரொம்ப காஸ்ட்லி, இதை யாரு அனுப்பினது அப்படின்னு கேக்குறாங்க. வாங் குடும்பத்தோட பெரியம்மாவுக்கும் ஒன்னும் புரியல, எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு சொந்தக்காரர், முக்கியமான குடும்பம் எல்லாம் இங்கதான் இருக்கு, அப்புறம் வேற யாரு வராம இருந்திருப்பா அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாரு. அந்த பொண்ணு ஒரு சின்ன சிரிப்போட, ஒருவேளை என்னை விரும்புற யாராவது இதை அனுப்பியிருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறா. வந்திருந்த மத்தவங்களும் அதை ஏத்துக்குறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு அவ்ளோ அழகா இருக்கா. கண்டிப்பா ஊர்ல இருக்கிற ஏகப்பட்ட பணக்கார பசங்க அவ மேல கண்ணா இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது. அப்புறம் அந்த பொண்ணோட அப்பா தன் மகளோட அழகை பத்தி பெருமையா பேசிட்டு, கண்டிப்பா ஏதோ ஒரு பணக்கார பையன்தான் இந்த கிஃப்டை அனுப்பியிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தலைவர்கின் இவ்ளோ விலை உயர்ந்த பரிசை கொடுக்கிற அளவுக்கு மனசு இருக்கிற அந்த மாப்பிள்ளையை பாராட்டணும் அப்படின்னு சொல்றாரு. இதை பார்த்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோ, நான் தான் இதை அனுப்பினேன்னு சொல்றதை விட அவங்க நினைக்கிற மாதிரியே யாரோ ஒருத்தர் விரும்பி அனுப்பிறதா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் அந்த ஹீரோ எழுந்து தன் முன்னாள் மனைவி ஜியாயாவோகிட்ட, சாப்பிட்டு முடிச்சியா அப்படின்னு கேக்குறான். அவ பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கிஃப்டும் கொடுத்தாச்சுல்ல, அதனால இப்ப நாம டைவர்ஸ் மேட்டரை முடிப்போம் அப்படின்னு அவன் சொல்றான். அவன் எப்ப பரிசு கொடுத்தான்னு அவளுக்கு தெரியாததால, நீ எப்ப கிஃப்ட் கொடுத்த அப்படின்னு ரொம்ப குழப்பமா கேக்குறா. அப்போ நம்ம ஹீரோ அந்த ஜேட் கைக்காப்பை காமிச்சு, இதுதான் நான் கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு சொல்றான். உனக்கு ஏதுடா அவ்ளோ காசு? இதெல்லாம் வாங்க உனக்கு வசதியே இல்லையே அப்படின்னு சொல்லி ஜெயாவோட அப்பா அவன் மேல ரொம்ப கோவப்பட்டு கத்துறாரு. ஒண்ணுத்துக்கும் உதவாத இவனால குடும்பத்துக்கே அவமானம் அப்படின்னு ஒரு சொந்தக்காரர் சொல்லிட்டு, அந்த கைக்காப்பு ஏதோ ஒரு ரசிகர் கொடுத்ததுதான் அப்படின்னு மறுபடியும் அடிச்சு சொல்றாரு. இதையெல்லாம் பார்த்து எரிச்சலான அவனோட எக்ஸ் வைஃப் இனிமே இவனோட வாழ முடியாது, சீக்கிரம் கிளம்புவோம் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ பாட்டியகிட்ட திரும்பி, 3 வருஷமா நாம ஒரு ஃபேமிலியா தானே இருந்தோம், அந்த கைக்காப்பு நான் கொடுத்த கிஃப்ட் தான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த பாட்டி, நீ எங்க குடும்பத்துக்கே பெரிய அவமானம், இந்த மாதிரி சீன் போடுறதை நிறுத்திட்டு முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க.
அப்புறம் ஒரு சொந்தக்காரர் டைவர்ஸ் ஆனதும் இந்த ஊரை விட்டே போயிடணும் அப்படின்னு அவனை மிரட்டுறாரு. அதுக்கு அந்த ஹீரோ ரொம்ப கூலா, ஊரை விட்டு போறதும் போகாததும் என் இஷ்டம், எனக்கு ஆர்டர் போட யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்னு பதில் சொல்றான். ஹீரோ அந்த ஹோட்டல் விட்டு வெளியே வரும்போது அவனுக்கு முன்னாடி ஒரு சொகுசு கார் வந்து நிக்குது. அதுக்குள்ள ஹீரோவோட முன்னாள் மனைவியும் அவளோட கள்ளக்காதலன் இருக்கான். ஹீரோவை பார்த்து அந்த கள்ளக்காதலனுமே, நீ BMW சொகுசு கார்ல வரதுக்கு தகுதியற்றவன், அதனால ஒரு சைக்கிள்ல வான்னு நக்கலா சிரிச்சுக்கிட்டே சொல்றான். நாங்க ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ் வாசல்லையே வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வார்னிங் கொடுத்துட்டு வேகமா அங்கிருந்து போயிடுறான். ஆனா நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட அசராம ஒரு டாக்ஸி கூப்பிட்டு தான் போக வேண்டிய இடத்துக்கு போகச் சொல்றான். கொஞ்ச நேரத்துலயே இந்த எல்லா பிரச்சனையையும் முடிச்சிடணும்னு அவன் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறான். கையில டிவோர்ஸ் சர்டிபிகேட் கிடைச்சதும் 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப நான் யாருக்கும் அடிமை மருமகன் கிடையாது அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான். அப்போ அவனோட எக்ஸ் ஒய்ஃப், இப்ப நீ வீட்டை விட்டு துரத்தப்பட்டு ஒரு அனாதை மருமகன், இது அதைவிட கேவலம் அப்படின்னு கிண்டல் பண்றா. அதுக்கு நம்ம ஹீரோ, இனிமே உங்க குடும்பத்துக்கும் எனக்கும் எந்தச் சம்பந்தமும் இல்லை, அதனால நீ என்ன வேணா பேசிக்கோ அப்படின்னு அவகிட்ட சொல்றான். அவன் டாக்ஸில ஏறிப் போகும்போது அந்த பொண்ணு அவனை வேஸ்ட், குப்பை அப்படின்னு சொல்லி ரொம்ப அவமானப்படுத்துறா. அப்புறம் அவளோட லவர் ஃபாங்சு கிட்ட, இவன் நிஜமாவே ஊரை விட்டு போறானான்னு பாரு, காரை பின்னாடியே விடு அப்படின்னு சொல்றா. அந்த பணக்காரனும் சரின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறாரு. என்ன, இவன் கண்டிப்பா ரயில்வே ஸ்டேஷனுக்குத்தான் போவான் அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியுது. உன் முன்னாள் புருஷனுக்கு அவனே பொழப்பு நடத்த துப்பில்ல, அதனால அவனை விட்டுட்டு வரதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு அவளுக்கு புரிய வைக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு ஏதோ யோசனையாவே, அவன் முகத்தை பார்த்தா அவ்வளவு ஈஸியா போறவன் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்றா. அவனை பின்னாடியே துரத்திட்டு போகும்போது, இந்த பாதை ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலையே அப்படின்னு அந்த பணக்காரன் கவனிக்கிறான். உடனே அந்த பொண்ணு, ஒருவேளை ஏர்போர்ட் போற வழியா இருக்குமோ அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவன், இல்ல, இது எக்ஸெக்ஸ் டிஸ்ட்ரிக்ட் பக்கம் போற வழி அப்படின்னு சொல்றான். அதை கேட்டதும் அந்த எக்ஸ் ஒய்ஃப்க்கு சந்தேகம் வந்துடுச்சு. இவன் சொன்ன மாதிரி இந்த ஊரை விட்டு போக மாட்டான் போல இருக்கே அப்படின்னு நினைக்கிறா. அதுக்கு அவளோட லவ்வர், இவன் ஏதாவது தங்குறதுக்கு லாட்ஜ் தேடுவான், கவலைப்படாத, அவனுக்கு ஒரு ரூம் கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவளை தேத்துறான். ஆனா அவங்க 2 பேரும் எதிர்பார்க்காத விதமா அந்த டாக்ஸி ஒரு பயங்கரமான லக்ஸுரி ஹோட்டலான ஃபோர் சீசன்ஸ் சிசி லேக் வாசல்ல போய் நிக்குது. அதை பார்த்ததும் அந்த பணக்காரனுக்கு கடுப்பாகிடுச்சு. இவன் இந்த ஹோட்டல்ல சர்வர் வேலைக்குத்தான் வந்திருப்பான் அப்படின்னு நக்கலா சொல்றான். இவன் நம்ம குடும்பத்தோட பவர் மதிக்கவே மாட்டேங்குறான், நாம மிரட்டுறதையும் பெருசா எடுத்துக்கல அப்படின்னு அந்த பொண்ணு எரிச்சலோட சொல்றா. உடனே அந்த ஆளு ஒரு மாதிரி வஞ்சகமா சிரிச்சுக்கிட்டே போனை எடுத்து ஹோட்டல் மேனேஜருக்கு கால் பண்ணி அவனை அங்கு நுழைய விடாம தடுக்க பார்க்குறான். அவன் போன்ல அவனுக்கு தெரிஞ்ச அந்த மேனேஜர்கிட்ட, இச்சென்னு ஒரு பையன் வேலை கேட்டு வருவான், அவனுக்கு வேலை கொடுத்திடாதீங்க அப்படின்னு சொல்றான். ஆனா அங்கிருந்து வந்த பதிலை கேட்டு அவனுக்கு செம ஷாக். அவனோட எக்ஸ் ஒய்ஃப் என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவன், வேலை கேட்டு யாரும் அங்க வரலையாம், அப்புறம் இவன் அங்க என்னதான் பண்றான் அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த பணக்காரனுக்கு ஒரு சந்தேகம் வருது, ஒருவேளை இவன் இந்த ஹோட்டல்லையே தங்கியிருப்பானோ அப்படின்னு கேக்குறான். ஆனா அந்த பொண்ணு, அதெல்லாம் சான்ஸே இல்லை, அவன் கிட்ட இருந்த எல்லா காசையும் தான் நான் பிடுங்கிட்டேனே, இங்க ஒரு நாளைக்கு தங்கவே 8000 ஆகுமே அப்படின்னு நம்ப முடியாம சொல்றா. ஒன்னும் புரியாம, நாமளே டைரக்டா
டைரக்ட் மேனேஜர் கிட்ட கேட்டுடலாம் அப்படின்னு முடிவெடுத்து உள்ள போறாங்க. ஹோட்டல் ரிசப்ஷன் விசாரிக்கும் போது அந்த மேனேஜர், ஆமா ஈசன் இங்க 7 நாளைக்கு காசு கட்டிட்டு தான் தங்கியிருக்காரு அப்படின்னு கன்ஃபர்ம் பண்றாரு. மொத்தமா 50,000 ரூபாய்க்கு மேல செலவாகும்னு தெரிஞ்சதும் அந்த 2 பேருக்கும் பயங்கர ஷாக். அந்த பணக்காரன் கணக்கு போட்டு பார்த்துட்டு, உன் புருஷன் உனக்கு தெரியாம ரகசியமா ஏதும் காசு சேர்த்து வச்சிருக்கானா அப்படின்னு கேக்குறான். அப்போ அங்க இருந்த ரிசப்ஷனிஸ்ட் அவரு சாதாரண ரூம் எடுக்கல, பிரசிடென்ஷியல் சூட் பிரசிடென்ஷியல் ஸ்வெட் தான் புக் பண்ணி இருக்காரு அப்படின்னு குண்டை தூக்கி போடுறாங்க. அந்த ரூமுக்கு ஒரு நாளைக்கு 80,000 ரூபாயாம். மொத்தமா 5,60,000 ரூபா ஆகுதுன்னு தெரிஞ்சதும் அவங்க 2 பேருக்கும் வாயே அடைச்சு போச்சு. ஒரு மாதிரி நக்கலா பார்த்துக்கிட்டே அந்த பணக்காரன், இந்த காசு எல்லாம் வீட்டுச் செலவுக்காக கொடுத்ததுதானே, உனக்கு தெரியாம அவன் ஆட்டைய போடலையே அப்படின்னு கேக்குறான். அவனோட எக்ஸ் ஒய்ஃப் அப்படியே திகைச்சு போய் நிக்கிறா. அவன்கிட்ட இருக்கிற காசை பத்தி உனக்கு தெளிவா தெரியுமா அப்படின்னு அவன் மறுபடியும் கேக்குறான். அப்புறம் அந்த பணக்காரன் அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட கத்துறான். அவரும், ஆமாங்க, இதோட ரேட் 5,60,000 தான் அப்படின்னு அடிச்சு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த தம்பி 10,000 ரூபா டிப்ஸ் வேற கொடுத்திருக்காரு அப்படின்னு அந்த ஊழியர் சொன்னதும் அந்த பொண்ணுக்கு செம ஷாக் ஆயிடுச்சு. எரிச்சலான அந்த பொண்ணு, அந்த காசு எங்க குடும்பத்துக்கு சொந்தமானது, உனக்கு இல்ல அப்படின்னு அந்த ஊழியர்கிட்ட கத்துறா. ஆனா அவளோட லவ்வர், சரி அதெல்லாம் விடு, இவ்வளவு காசு அவனுக்கு எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவ, நிச்சயமா இது வீட்டுச் செலவுல மிச்சம் பண்ணின காசா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றா. அப்புறம்தான் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவன் பாட்டியோட நாயை பார்த்துக்கிட்டதை வச்சு ஒருவேளை இவன் வீட்டுல இருந்த பழைய ஆன்டிக் பொருட்களை எல்லாம் திருடி வித்துட்டானோ அப்படின்னு சந்தேகப்படுறா. அந்த பணக்காரனும், ஆமா இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்க வீட்ல ஏதாவது காணாம போயிருக்கான்னு செக் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, வான்ஹாவோ ஹோட்டல்ல அந்த பாட்டியோட பர்த்டே பார்ட்டி சூப்பரா நடந்துட்டு இருக்கு. அங்க வந்த கெஸ்ட் எல்லாம், யாருப்பா அந்த பரிசை கொடுத்தது அப்படின்னு மர்மமான அந்த நபரை பத்தி தங்களுக்குள்ள ரகசியமா பேசிக்கிறாங்க. அந்த கிஃப்ட் கொடுத்தவர் வரதுக்கு ரொம்ப லேட் ஆனதுனால பிரசிடென்ட் கின் ஏன் இன்னும் வரலை அப்படின்னு ஆச்சரியமா யோசிக்கிறா. டிராஃபிக் அதிகமா இருந்தா கூட இந்நேரத்துக்கு அவர் வந்திருக்கணுமே அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போதான் அந்த பொண்ணுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒருவேளை இந்த கிஃப்டை என் எக்ஸ்புருஷன் தான் அனுப்பினானோ அப்படின்னு யோசிக்கிறா. கரெக்டா அந்த நேரத்துல ஜெயாவோட அம்மாவுக்கு போன் வருது. அது அவ மகத்தான்னு தெரிஞ்சதும் அவங்க போனை எடுக்குறாங்க. போன்ல அந்த பொண்ணு, அம்மா சீக்கிரம் பாட்டி வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற பழைய ஆன்டிக் பொருட்கள் எல்லாம் பத்திரமா இருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. நம்ம குடும்பத்தோட பரம்பரை சொத்துக்களை எல்லாம் என் முன்னாள் புருஷனை திருடிட்டான் அப்படின்னு அவ சொன்னதை கேட்டு அவங்க அம்மா அப்படியே ஷாக் ஆகி நிக்குறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த பிரசிடென்ட் கின் ஒரு சிகரெட்டை பத்த வச்சுக்கிட்டு, அப்பாடா, அப்போ அந்த மர்ம நபர் வெறும் திருடன் தானா அப்படின்னு நிம்மதியா ஒரு மூச்சு விடுறாரு. அவரோட வேலை முடிஞ்சதும் அந்த மூத்த பாட்டியிடம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. அந்த நேரத்துல சேஜியோட அப்பா விடாம, சார் அந்த பண உதவி மீட்டர் அப்படின்னு ஞாபகப்படுத்துறாரு. அவரும் கண்டிப்பா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அந்த மர்ம நபர் இனிமே வரமாட்டாருன்னு தெரிஞ்சதும் மத்த கெஸ்ட் எல்லாரும் மெதுவா அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அந்த பாட்டி மருமக கிட்ட, டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம்தான் இதெல்லாம் என் பேத்துக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா, அவன் ஒரு சூட்
எடுக்கிறதுக்கே 6 லட்சம் ரூபா செலவு பண்ணி இருக்கான். அதான் கண்டிப்பா இவன் ஏதாவது திருடி இருப்பான்னு அவ சந்தேகப்படுறா அப்படின்னு விளக்குறாங்க. அந்த பையனோட தைரியத்தை பார்த்து செம கடுப்பான பாட்டி கோவத்துல அவன் பேரைச் சொல்லி கத்துறாங்க. உடனே சில சொந்தக்காரங்களை வீட்டுக்கு அனுப்பி செக் பண்ண சொல்றாங்க. மத்தவங்களை அந்த பையனை பிடிக்க அங்கேயே வெயிட் பண்ண சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல சிச்சுவான் மாகாணத்துல இருக்கிற அவங்களோட அந்த பெரிய பங்களாவுக்கு ஒரு ஆடம்பரமான கார் வந்து நிக்குது. பங்களாவுக்குள்ள போனதும் திருடு போன பொருளை சீக்கிரம் கண்டுபிடிக்க நாம எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு போய் தேடுவோம் அப்படின்னு அந்த கசின் ஐடியா கொடுக்குறான். ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஒரு ரூமை செக் பண்ணி பார்த்து அந்த பையன் அங்கிருந்து எதுவுமே காணாம போகலன்னு புரிஞ்சிக்கிறான். அவங்க மாமாவும் விலை உயர்ந்த பொருள் எதுவுமே மிஸ் ஆகல அப்படின்னு கன்ஃபர்ம் பண்றாரு. இதிலிருந்து நம்ம ஹீரோ வாங் குடும்பத்துல இருந்து எதையுமே திருடலைன்னு நல்லா தெரியுது. ஆனா அந்த ஷாஜி மாமா கிட்ட பொய் சொல்லி, இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு, நான் மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். முகத்துல ஒரு நக்கலான சிரிப்போட அந்த கசின் பையன் தன்னோட வில்லத்தனமான பிளானை ஆரம்பிக்கிறான். ஹீரோவோட முன்னாள் மனைவி ஃபேமிலி ஹீரோக்கு எதிரா தொடர்ந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ யாருங்கிற விஷயம் தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடியும்? அந்த பிரசிடென்ட் ஹீரோவோட கம்பெனில தான் வேலை பாக்குறாங்க. அந்த விஷயம் எல்லாம் தெரியாம நம்ம ஹீரோவை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. பிரசிடென்ட் அவங்க வேலை பார்க்கிற கம்பெனியோட ஓனர் நம்ம ஹீரோ என்கிற விஷயம் தெரிய வந்தால் என்ன ஆகும்? இதையெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மான்ஹவா ஓட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பாக்குறவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணிருங்க. எந்த அளவுக்கு அதிகமா கமெண்ட் வருதோ அந்த அளவுக்கு சீக்கிரமா இந்த மான்ஹவா ஓட நெக்ஸ்ட் பார்ட் நான் அப்லோடு பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்கு. அதனால வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் என்னால் அப்லோட் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அந்த பர்சனல் ஒர்க்கை முடிச்சிட்டு ரெகுலரா வீடியோ போடுவதற்கு ட்ரை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், பை.